ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவரும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே ஆட்சி பெற்று ஆனி 5ஆம் தேதி ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். குருவும் உங்களுக்கு 4இல் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இட அயனஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் வளர்ச்சியை உண்டாக்கும். அதாவது சுயதொழில் புரிவோருக்குமே நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். அதே இது சூரியனும் உங்களுக்கு 3இல் மறைந்து 5 கூடிய சூரியன் 3இல் மறைந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே உங்களுடைய அமைப்புக்கு இந்த படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது. கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமையை குறிக்கும், நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுக்க வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைன் பூராமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அரசு காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த மேசராசி நேயர்கள் பூரா ஆனி மாதம் பூராமே வெகு சிறப்பான ஒரு மாற்றங்கள். அதுவும் சுயதொழில் புரியவர்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். சுயதொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள். அதே மாதிரி ஒரு சிலர் இடம்பொருள், வீடு வாசல் வாங்குறது, கெட்டுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். வயதானவர்கள் மற்றும் ஏழரச்சனை நடப்பதால் கொஞ்சம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த மேசராசி நேயர்களாமே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாரந்தோறும் சர்ப்பேஸ்வரருக்கு சனிக்கிழமை காலை 9 to 10 அரளிப்பூ வாங்கி 2 நெய் விளக்கு போட்டு வருவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமரு குமரன். நன்றி, வணக்கம்.